ரீசெண்டாக நம்ம தோட்டத்தில் நிறைய பூ விதைகள் போடுறோம் அப்படின்னு சொல்லி விதைகள் எல்லாமே வாங்கி வச்சு சின்ன சின்ன பேக்கில் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதுதான் அந்த பேக்கு. ஒரு ஒரு 20 பேக் போல் நம்ம வந்து நீளமாக ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதைகள் போட்டிருக்கோம். ஸோ போட்டது இல்லாமல் என்ன செடிகள் நம்ம வந்து உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த வாங்கியிருந்த கவரில் உள்ள டேக்கையுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ வளர்ந்த பிறகு என்ன செடி அப்படிங்கிற பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு 2-3 நாள் தான் ஆயிருக்கு இந்த விதைகள் எல்லாமே போட்டு, அதனால இன்னும் வளரலை. ஸோ இதெல்லாமே போட்டு நமக்கு ஒரு 2 வாரம் பக்கத்தில் வந்து ஆயிருந்து. ஸோ அந்த வீடியோவுமே போட்டிருப்போம், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து செவந்தி, இது வந்து வெள்ளை கலரில் உள்ள செவந்தி. இது வந்து ஒரு 3-4 சின்ன சின்ன செடிகள் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கொடி கிரேந்தி. ஸோ இது வந்து கிரேந்தி. இந்த 3மே நம்ம ஒவ்வொரு வகையான கிரேந்தி போட்டிருந்தோம். ஸோ 3 கிரேந்தியுமே வளர்ந்துருக்குது. ஸோ இது இல்லாமல் இது ஒரு அழகு செடி. ஸோ இது வந்து நல்லா பூ வந்து அழகாக பூக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே சின்ன சின்னதாக இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சூரியகாந்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், அதையும் பார்த்துருப்பீங்க. சூரியகாந்தியுமே நமக்கு வந்து ஒரு கவரில் போட்டிருந்தாலும் ஒரு 7-8 செடி போல் நல்லா வளர்ந்துருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் வாசல்ல இருந்து நம்ம உள்ளே வர்ற சைடு வந்து நல்லா அழகாக பூக்கள் பூக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம இதில் வந்து வச்சு வளர்த்துருக்கோம். இது நம்ம ஒன்றா எடுத்து நம்ம அந்த ஓரமாக வந்து நீளமாக பாத்தி ரெடி பண்ணி அதில் வந்து நடப்ப போகிறோம். ஸோ நல்லா அழகாகவே பூக்கள் வந்து நல்லா பூத்து கொழுங்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ இது வந்து எத்தனை செடி வளருது, ஸோ இதை வந்து எப்படி நம்ம அங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.